பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் 2 நாளாகவும் 10ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நேர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு இடைப்படும், எங்களோடு பேசும். உம் நாமத்தை நிர்மயப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ரொம்ப மனசு சங்கடப்படுற ஒரு சாப்டர் படிக்கிறோம். ஆமாம், இவ்வளவு நாட்கள் மோசே மூலமாக கட்டி காப்பாற்றப்பட்டு 12 கோத்திரமாக இணைந்து எகிப்தில் இருக்கும்போதே பிரியாதபடி, கஷ்டத்தில் பிரியாதபடி ஒன்றாய் வாழ்ந்த ஆபிரகாமுடைய மக்கள் ஆபிரகாம் காலத்தில், ஈசாக்கு காலத்தில், யாக்கோபு காலத்தில் தனித்தனியாக இருந்து யாக்கோபு காலத்தில் 12 பிள்ளைகளாய் மாறி, அந்த 12 பிள்ளைகள் யாக்கோபு கண் பார்வையில் பிள்ளைகளும் சங்கீதம் 128 யாக்கோபோட வாழ்க்கையில் பலித்தது. நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்று சொல்லுகிறது போல, யாக்கோபு கண்ணால் பார்த்து கட்டி காத்த 12 பிள்ளைகள், 12 குடும்பங்கள், யோசேப்போட தலைமையின் கீழ் அவர் பிள்ளைகளின் பிள்ளைகள் 4ஆம் தலைமுறை வரைக்கும் கட்டி காத்த அந்த இஸ்ரவேல், பிறகு பல கஷ்டங்களை தாண்டி வந்த இஸ்ரவேல் 40 ஆண்டுகள் மோசே என்கிற தலைவன் மூலமாய் பாலைவனத்தில் நடத்தப்பட்ட 12 கோத்திரங்கள் ஒன்று சேர்ந்த இஸ்ரவேல், யோசுவா என்கிற மிகப்பெரிய படைத்தளபதி இரட்சகனாய் வந்த யோசுவாவின் தலைமையின் கீழ் கானான் தேசத்தையே சுதந்தரித்த இஸ்ரவேல், பிறகு ஏறக்குறைய சில 100 வருடங்கள் நியாயாதிபதிகள், யாரென்றே தெரியாத நியாயாதிபதிகள் ஆங்காங்கே தலைமை தாங்கி நடத்தி ஒன்றுபட்டு வந்த இஸ்ரவேல், சாமுவேல் தலைமையின் கீழ் ஒன்றாய் ஒரு படையாய் திரண்ட இஸ்ரவேல், சவுல் ராஜாங்கத்தின் கீழ் வந்த இஸ்ரவேல், தாவீது ராஜாங்கத்தின் கீழ் வந்த இஸ்ரவேல், சாலமோன் காலத்தில் மாபெரும் பிரம்மாண்டமான மகிமையின் ஆலயம், த க்ளோரியஸ் டெம்பிள் என்று சொல்கிற ஆலயத்தை கட்டின இஸ்ரவேல் இன்றைக்கு 2 பிளவுகளாக பிரிய போகிறது. மிகவும் வருந்தத்தக்க விஷயமாய் இருக்கிறது. த ராங் டிசிஷன் லெட் டு த டிவிஷன் அப்படின்ற தலைப்பில் பேச போகிறேன். தவறான முடிவுகள் பிரிவினைகளை உண்டாக்கும் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு பேச போகிறேன். திருச்சபையை மிலிட்ரியில் எப்பொழுதும் ஒரு ரூல் சொல்லுவாங்க, உன்னுடைய எதிரி உன் பலத்தை படிக்கும்படியாக வரவில்லை, நீ செய்கிற, நீ பேசுகிற, நீ நடந்து கொள்ளுகிற தவறுகளை பார்க்கத்தான் வருகிறான். உன் பலத்தோடு போராட அவனால் முடியாது, ஆனால் நீ தவறு இழைக்கும் போது அந்த தவறை வைத்துத்தான் அவனால் உன்னை ஜெயிக்க முடியும் என்பதை சொல்வார்கள். இந்த மிலிட்ரியில் ஒரு ஃபிலாசபியாகவே சொல்லுவாங்க, யுவர் மிஸ்டேக்ஸ் கேன் லீட் டு த எக்ஸ்ப்ளாய்டேஷன். உன்னுடைய பிழைகள் உன்னை அழிப்பதற்கு, எதிரிகள் உபயோகப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கும் என்று சொல்வார்கள். உன்னுடைய எதிரி நீ தீங்கு செய்வதை காணாதிருந்தால் நல்லது, அவன் கண்டால் உன்னுடைய அழிவு இன்னும் அதிக வேகமாக இருக்கும் என்று சொல்வார்கள். உன் எதிரியை நீ கண்ணோக்கி பார்ப்பதற்கு முன்பதாக அவன் செய்த பிழைகளை பார் என்று சொல்லுவார்கள். உன்னுடைய பலவீனம், உன்னுடைய பிழை எதிரினுடைய பலம் என்று சொல்வார்கள். உன்னுடைய பலவீனம் எதிரினுடைய பலன் அல்ல, உன்னுடைய பிழை எதிரினுடைய பலன் என்று சொல்வார்கள். இன்றைக்கு ஒரு ராஜா, சாலமோனுடைய மகன் ரெகோபயாம் என்பவனை பற்றி நாம் படிக்க போகிறோம். ரீஹோபாம் 1000 திருமணங்கள் செய்திருந்தான் சாலமோன். 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள், 1000 திருமணங்கள். ஒரு பெண்ணுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருந்தால் கூட 1000 பிள்ளைகள் இருக்கும். ஆனால் வேதம் அதில் எந்த ஆசீர்வாதத்தையும் கூறவில்லை என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை. இதை சாலமோன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1000 திருமணங்கள் செய்தான், ஒரே ஒரு மகன்தான். அவன் பெயர்தான் ரெகோபோவாம், ஆங்கிலத்தில் ரீஹோபோவாம் என்று சொல்வார்கள். இந்த ரெகோபோவாம் இந்த சாலமோனுடைய மகனாக்கும், தாவீதினுடைய பேரனாக்கும், யூதா கோத்திரத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற சிங்கமாக்கும். ரெகோபோவாம் என்கிற வார்த்தைக்கு ஹீப்ரு அர்த்தம் எரோப் ஆம் என்று அர்த்தம். ஏரோபாம், யோத் என்கிற எழுத்து, ரா என்கிற எழுத்து, வா என்கிற எழுத்து, ஆயின் என்கிற எழுத்து, மெம் என்கிற எழுத்து. ரீஹோ பா ஆம், ரீஹோபாம்.
என்ன அர்த்தம் என்றால், உன் மக்கள் பெருகினால் நலமாயிருக்கும். லெட் யுவர் பீப்புள் இன்க்ரீஸ். உன் மக்கள் பெருகினால் நன்றாயிருக்கும். அந்த தகப்பன் அவனுக்கு பேர் வைத்திருக்கும் போது எழுதியிருப்பார், உன் மக்கள் பெருகினால் நலமாயிருக்கும். லெட் யுவர் பீப்புள் இன்க்ரீஸ். த பீப்புள் இன்க்ரீஸ். மே த பீப்புள் இன்க்ரீஸ். ஜனங்க பெருகினா நலமாக இருக்கும். இட்ஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் நேம். ஹீப்ரு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான லாங்குவேஜுங்க. பேரிலேயே அர்த்தம் இருக்கிறது. சமஸ்த இஸ்ரவேல் லட்சக்கணக்கான மக்கள் நிறைந்த நாடு பெருக வேண்டும் என்று இவனுக்கு ஏன் பேர் வைக்கிறார்கள்? இவன் செய்ய போகிற பிழை எதிரிக்கு ஒரு பெரும் பாதையை வழி அமைக்கப் போகிறது. அந்த எதிரியின் பாதையில்தான் அந்த தேசமே அழியப் போகிறதற்கு காரணமாக இது இருக்கிறது. மே யுவர் பீப்புள் இன்க்ரீஸ். உன் மக்கள் பெருகினால் நலமாய் இருக்கும். லெட் யுவர் பீப்புள் பி நியூமரஸ். இந்த 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 ஆம் என்றால், நம்ம இவருடைய பேர் ரீஹோபாம் படித்தோம் இல்லைங்களா? ஆம் என்கிற எழுத்து மக்கள் என்ற அர்த்தமாம். ரபா அல்லது ரபாப் என்றால் இன்க்ரீஸ்னு அர்த்தம். ஆம் என்றால் மக்கள். ரெஹோ அல்லது ரஹா, ரஹபாம், ரெஹோபாம், ரஹாப்னா பெருகட்டும் என்ற அர்த்தம். பெருகட்டும் மக்கள். ஆமென். இவன் தான் இந்த ரெஹோபோவாம். இந்த ரெஹோபாம் இன்றைக்கு ரெஹோபாம் என்று சொல்லுகிற இந்த மனிதன் சாலோமோனுடைய மகனாக்கும். எரோபாம் என்று சொல்லுகிற எரோபயாம் என்று சொல்லுகிற மனிதன் எரோபயாம். எரோ என்றால் எரோபயாம். மறந்துடாதீங்க, 2 பேர் பற்றி படிக்க போகிறோம். ரெஹோபயாம் ரா அப்படின்னு தோணா நம்ம ஊர் மொழியில் சொல்லலாம் ரஹோபயாம் அப்படின்னா சாலமோனோட புள்ள. மறக்கக்கூடாது. சாலமோனோட புள்ள எப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்க? ரஹோபயாம். ரஹோபயாம். ஏன்னா அந்த பேர்கள் குழம்பிடக்கூடாது. அவன் தான் சாலமோனோட புள்ள. எரோபயாம், ஜெரோபாம் என்று சொல்வார்கள். எரோபயாம் என்றால் அது 10 கோத்திரங்களை பிரித்து கொண்டு போன வேலைக்காரன் என்ற அர்த்தம். மறக்க மாட்டீங்களா? ரஹோபயாம்னா யாரோட புள்ள? சாலமோன் புள்ள. அவன் தான் வாயில் தப்பு பண்ண போகிறான், செயலில் கூட இல்லை. ரெஹோபயாம், ரெஹு, ஆமேன். எரோபயாம், எரோபயாம் என்று சொல்லுகிற இந்த மனிதன் இஸ்ரவேலை 10 பேரை பிரித்து கொண்டு போகிறான். இங்கே 2 பேரோட பேரை மறந்துடாதீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. இங்கிலீஷையும் தமிழையும் மாற்றி படிச்சோம்னா நமக்கு குழப்பிடும். ஆமேன். இங்கிலீஷில் ரெஹோபயாம ரீஹோபாம் என்று சொல்லுகிறார்கள். எரோபயாம ஜெரோபாம் என்று சொல்லுகிறார்கள். ஓகே, இந்த 2 பேர் மட்டும் மறந்துடாதீங்க. ஒருத்தன் பேர் ரெஹோபயாம், சாலமோன் புள்ள. இன்னொருத்தன் பேர் ரெஹோபயாம், அவன் ஒரு வேலைக்காரன். ஓகே, இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் என்பதை நான் சொல்லிவிட்டு இன்றைய சத்தியத்துக்குள் நான் போக விரும்புகிறேன். நேற்றைய சாப்டரில் சாலமோன் மரித்து விட்டார். பிறப்பென்று ஒன்று இருந்தால் இறப்பென்று ஒன்று இருக்கும். அது ராஜாக்களுக்கும் உண்டு, ஞானிகளுக்கும் உண்டு. அவர் தான் சொல்லியிருந்தார், பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. இல்லை, கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு. இவர் காலம் வந்து விட்டது. இவர்கள் மூதாதியர்கள் கட்டின காலம் போய் இடிக்கிற காலம் வந்து இருக்கிறது. What is the gist of today's chapter? 2 Chronicles chapter 10. Wrong decision led to division of the nation அப்படின்ற தலைப்பில் பேசுகிறேன் நான். அப்படி என்னையா ராங் டிசிஷன்? இந்த ரெஹோபாமோட ஸ்டார்டிங் நல்லா இருக்கு. இன்னைக்கு சாப்டர் நம்ம படித்தோம் என்றால், ரெஹோபாமை அந்த ஹோல் நேஷன் இஸ் அக்செப்டிங் ஆஸ் எ கிங். முழு ராஜ்யமே அவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறது. ஏன்? ராஜாவோட புள்ள தான் எங்களுக்கு ராஜாவாக வேண்டும். எங்கள் சாலமோன் ராஜாவோட பையன், தாவீது ராஜாவோட பேரன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இஸ்ரவேலுடைய தலைவனாகட்டும் என்று சொல்லுகிற நிலையில் இந்த ரெஹோபயாம ஷெகேம் என்கிற ஊரிலே, சீகேம் என்கிற ஊரிலே அவனை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். ஹல்லேலூயா. அவனை ராஜாவாக்கும்படி கூட்டிக் கொண்டு போகிறார்கள். சீகேம். வாட் இஸ் திஸ் ஷெகேம்? ஷீகேம் என்பது வேதத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். நம்ம சாலமோன் ராஜாவான பிறகு எந்த ஊருக்கு போனார் சொல்லுங்க பார்க்கலாம்? சூரியனை கிபியோன். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். கிபியோனுக்கு போனார்.
இவர் எங்கே போகிறாரு? ஷிகேம். ஓகே, இட் இஸ் அன் ஏன்ஷியன்ட் பிப்ளிக்கல் சிட்டி. நமக்கெல்லாம் தெரியும், மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய படித்து கொடுத்தார். அவங்கள கூப்பிட்டதுலேருந்தே அவங்களுக்கு வார்னிங் தான். ஒழுங்காக இருந்துங்க, கட்டளைக்கு படி நடங்க, பிரமாணங்கள் நடங்க சொன்னாரா? யாத்திராகமும் ஃபுல்லாக சொல்லி கொடுப்பார். லேவியராகமும் ஃபுல்லாக சொல்லி கொடுப்பார். எப்படி ப்ரே பண்ணணும், எப்படி பலி செலுத்தணும். என்னாகவும் ஃபுல்லாக சொல்லி கொடுப்பார். மிலிட்ரி ஃபைட் நடக்கும். என்னாகும் ஃபுல்லாக, உபாகம் ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன் தான். செகண்ட் லா திரும்பவும் சொல்லிக் கொடுப்பார். சொல்லிக் கொடுக்கும்போது அவருக்கு என்ன தோணும் தெரில. கர்த்தருடைய வாக்குப்படி தான் மவுண்ட் ஏபால், மவுண்ட் ஜெர்சிம் 2 மலைகளிலே கோத்திரங்களை தனித்தனியாய் பிரித்து நிற்க வச்சிருவார். நீ இந்த மலையில், நீ இந்த மலையில். இவைகளெல்லாம் செய்தால் ஆசீர்வாதம், இவைகளெல்லாம் செய்தால் சாபம். உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் நீ கைட்டு செய்யவில்லை உன் தேவனாக்கத்தோடு கூட ஆசீர்வதிப்பார், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போவிலும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஆசீர்வாதத்தை கீழ்ப்படியில்னா ரிவர்ஸாக மாறிடும். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். இது வந்து 2 மலை இஸ்ரவேலை 2 டிவிஷனாக பிரித்து வச்சிருப்பார். 2 டீமாக இஸ்ரவேலை பிரித்து நிறுத்தியிருப்பார். ஒரு கூட்டத்தை ஏபால் மலைமலையும் இன்னொரு கூட்டத்தை ஜெருசிம் மலைமலையும் நிற்க வைத்து சொல்லியிருப்பார். இந்த சொன்னார் பாருங்க, இந்த இடத்துல இந்த மவுண்ட் ஏபால், மவுண்ட் ஜெர்சிம்க்கு நடுவில் தான் இந்த ஷேகேம் என்று சொல்கிற பட்டணம் இருக்கிறது. மறந்துடாதீங்க, அந்த ஊர் பேர் என்ன பேருங்க? ஷேகேம். ஹல்லேலூயா. ஷேகேம் என்கிற பட்டணத்திலே ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த சீகம் என்கிற பட்டணத்தில் தான் அவருடைய மூதாதையரான ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார். ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு இவன் போறாப்ல. முதல் தாத்தா, ஃபர்ஸ்ட் இஸ்ரவேலன் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆபிரகாம் தான் முதல் இஸ்ரவேலன், ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் இஸ்ராயல். அவர் அந்த லேண்டில் காசு கொடுத்து வாங்கின இந்த ஷீகேமில் இவன் போகிறான். இந்த இடத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மவுண்ட் ஜெர்சிம், மவுண்ட் ஏபாலுக்கு நடுவில் உள்ள மையப்பகுதி. நம்ம இங்கேயும் அங்கேயும் ஒரு கோடு கிழித்து பார்த்தோம் என்றால் மையமாக இது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் அங்கே வாங்கின இடம் இங்கே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான இடம், நீங்கள் மறந்துடக்கூடாது. யோசேப்பு இறந்து போனார் அல்லவா, அவருடைய டெட் பாடி வந்து அவருடைய எலும்புகள் இங்கே இருக்கக்கூடாது, நீ இஸ்ரவேலுக்கு கொண்டு போகணும் அவர் சொல்லி எகிப்தில் மரித்து போயிருப்பார். அவருடைய எலும்புகளை கொண்டு வந்து இங்கே அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஆக ஷிகேம் என்கிற இடம் ஃபேமஸ். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏபாலுக்கும் எர்சிம் மலைக்கும் நடுவில் இருக்கிறது. ஆபிரகாம் காசு கொடுத்து வாங்கி பலி செலுத்தின இடம். நம்ம மொழியில் சொல்லணும்னா, நம்ம தாத்தா காசு கொடுத்து வாங்கி சர்ச்சு கட்டின லேண்டு, அங்கே ஆலயம் இருக்கிறது. பிறகு யோசேப்பினுடைய நினைவிடம் அங்கே இருக்கிறது, அவருடைய கல்லறை அங்கே இருக்கிறது. இந்த இடத்துல he has chose this point, இந்த இடத்தை தேர்வு செய்கிறான். இந்த இடத்துல என்னை ராஜாவாக்குங்கள் என்று. ஹல்லேலூயா. இந்த இடத்தின் அருகினிலே யாக்கோபும் குடியிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்புடைய எலும்புகள் அந்த இடத்தில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறதா சொல்லுகிறது. ஷேகேம் என்பது அதிகமாக லேவியர்கள் வசிக்கிற பகுதி, ஊழியம் செய்கிறவங்க, ஆண்டவருடைய பணி செய்கிறவர்கள் வசிக்கிற பகுதி. ஸோ ஷேகேம் என்பது ரொம்ப ஃபேமஸான இடம். இட் இஸ் கம்மிங் அண்டர் த கிங்டம் ஆஃப் இஸ்ராயல். ஹல்லேலூயா. ஒரு கெட்ட நியூஸ் இருக்குங்க. இந்த ஷேகேம் என்கிற இடத்துல இந்த யாக்கோபுக்குள்ள 12 பிள்ளைகள், ஒரே பெண், 13 பிள்ளைகள், மொத்தம் 12 ஆண்கள், 13வது ஒரு பெண். இந்த தீனாள் அவள் அவமானப்பட்ட இடம், அவள் பாவத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணப்பட்ட இடம் இதுதான் இந்த ஷேகேம். இட் இஸ் எ ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ். ஏன்னா நடுவில் நின்று மவுண்ட் ஏபால், மவுண்ட் ஜெர்சிம் நடுவில் நின்று ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெறும்படி அவன் அங்கே போகிறான். அந்த மன்னனுடைய பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ரெகோபோவாம். மறக்க மாட்டீங்களே, ரெகோபயாம் தமிழில் சொல்ல வேண்டும் என்றால். இந்த ரெகோபயாமை ஷீகேமுக்கு கொண்டு போனார்கள். இஸ்ரவேல் அனைவரும் போனார்கள். எல்லாரும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்கிற காலத்திலே, the moment you are happy, the moment you are enjoying, the moment you are filled with joy, the enemy is planning a trap for you. நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கும்போது உங்களுக்கு விரோதமான சத்துரு எழும்புகிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்போ பார்த்தோம் என்றால் நம்ம படிக்க வேண்டிய கேரக்டர் வந்து ரெகோபயாம் பற்றி படித்தோம். இப்போ ஜெரோபாம் பற்றி படித்தோம். மன்னிக்கும், நம்ம எல்லாமே தமிழ்லேயே பேசுகிறோம், இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்ணல. ரெகோபயாம் பற்றி படித்தோம், அவர் ராஜாவாயிட்டார். இப்போ யெரோபயாம் பற்றி படிக்கிறோம். இந்த யெரோபயாம் பற்றி பைபிள் உடனே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது பாருங்க. என்ன கொடுக்கிறது என்றால், who is this யெரோபயாம்? ஹல்லேலூயா. பேர் மறக்காதீங்கன்னா பாருங்க, யெரோபயாம் யார்? ரெகோபயாம் பற்றி படித்தோம், ராஜாவாக இருக்கார். எங்கே இருக்கார்? இப்போ ஷீகேமில் இருக்கார். இந்த நியூஸ் ஈஜிப்டுக்கு போகிறது, எகிப்துக்கு போகிறது.
மகனே மகளே, எகிப்தில் இருந்து இஸ்ரவேலுக்கு நல்லதே நடக்காது. எகிப்தில் இருக்கிறவனும் நல்லது நினைக்க மாட்டான், எகிப்தும் நல்லது நினைக்காது. நமக்கு திருச்சபையே உலகம்தான். இது உலகத்தில் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக நல்லது நடக்காது. அதை சாத்தான் தான் தலைமை தாங்கி நடத்துகிறான். எஸ், திரும்பி வருகிறான். நீ ஏன்பா திரும்பி வர? உனக்கு என்ன வேலை இருக்கிறது? why are you returning back? எஸ், நான் வரேன், எனக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிளவுபட்ட இஸ்ரவேலை வழி நடத்தி பிளவுபட்ட இஸ்ரவேலை இல்லாமல் பண்ணினவன் தான் இந்த யெரொபெயாம். ஹல்லேலூயா. ஆமாம். இந்த யெரொபெயாம் எகிப்துக்கு ஓடி போயிருந்தான். இந்த யெரொபெயாமை பற்றி படிக்க வேண்டுமென்றால், இவன் செய்தது ஒன்றும் நல்லது அல்ல, இவன் தீமையை தான் செய்தான். ஹல்லேலூயா. இந்த யெரொபெயாம் என்பது ரெண்டு யெரொபெயாம் இருக்கிறாங்க. யெரொபெயாம் 1, யெரொபெயாம் 2. ஆமாம். இஸ்ரவேல் பிரிவதற்கு காரணமாக இருந்தவன். he was famous for dividing the kingdom for political reason. அரசியல் காரணத்திற்காக தேசத்தை கூட பிளவுபட வைக்கலாம், அது கர்த்தருடைய தேசமாக இருந்தாலும் செய்யலாம் என்பதற்கு காரணமாக இருக்க போகிறவன் தான் இவன். அதுக்கு என்னங்க யூஸ் பண்ணாரு? சிலை வழிபாடு. ஹல்லேலூயா. ஆமாம். கோல்டன் காஃப் வர்ஷிப், சிலை வழிபாடு. டேட்டா எங்கேருந்துங்க எடுத்தார்? வேறு எங்கேருந்து எடுக்கலைங்க, பைபிள்லேருந்து தான் எடுத்தார். என்னங்க பண்ணார்? மோசே காலத்திலே சிலை வழிபாடு இருந்தது, மக்கள் வழிபட்டார்கள். சீனாய் மலையின் அடிவாரத்தில் வழிபட்ட தெய்வம்தான் உங்களை நடத்தும் என்று சொல்லி அதிலிருந்து ஒரு டேட்டாவை எடுத்து அதிலிருந்து ஒரு கதையை உருவாக்கி 2 பொன் கண்டுக்குட்டிகளை வைக்கப் போகிறவன் தான் இவன். இதை பற்றி நம்ம வரப்போகிற சாப்டர்ஸில் படிக்க போகிறோம். அதனால் அவன் பேரை மறக்காதீங்க. அவன் பேர் என்ன பேருங்க? யெரொபெயாம். He established a new religious system. திருச்சபையே, பைபிளில் இல்லாதபடி பல ரிலீஜியஸ் சிஸ்டம் உலகம் கொண்டு வரும். பைபிள் தான் துண்டு துண்டா எடுக்கும். நம்ம ஆண்டவர் 611 கட்டளைகள் கொடுத்துருக்காரு, அதுலேருந்துலாம் வராது. ஆரோன் பண்ணாரு, மீரியாம் பண்ணாங்க, மோசே பண்ணாரு, சீனாய் அடிவாரத்தில் இஸ்ரவேலர் பண்ணாங்க. நோ, இயேசு என்னங்க பண்ணாரு? ஹல்லேலூயா. He is the person who led Israel into sin. He is a bad example. Hallelujah. Bad example. அவன் அந்த ராஜ்யத்தை பலப்படுத்தி கொண்டதாய் நினைத்தான், பணத்தை ஒரு ஆசீர்வாதமாக நினைத்தான், பொருளை ஒரு ஆசீர்வாதமாக நினைத்தான், பதவியை ஒரு ஆசீர்வாதமாக நினைத்தான். ஆனால் தேசம் பிளவுபட்டது. You may be rich, you may be powerful. If the kingdom of God is going to be divided by you, you are doing sin, you are committing sin. Hallelujah. The united monarchy split into 2. ஒன்றுபட்ட அந்த ராஜ்யம் 2 பிளவுகளாக பிளந்தது. இதை பிளந்து கொண்டு போய் பெரும் பகுதியை திருடி கொண்டு போய் ஏமாற்றி கொண்டு போய் வடக்கு என்றும் தெற்கு என்றும் பிரித்தான். பிரிந்து போன 10 கோத்திரத்துக்கு வடக்கு ராஜ்யம் என்று பெயர் வைத்தான், நார்தர்ன் கிங்டம். பிளந்து போய் நின்று கிடந்த சிறும் பகுதி அதை தெற்கு ராஜ்யம் என்று வைத்தான். தெற்கு ராஜ்யத்தில் 2 கோத்திரங்கள் மாத்திரம் இருந்தது, யூதாவும் பெஞ்சமினும். ஹல்லேலூயா. Now he need to bring his own religious reforms. தனிப்பட்ட ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். இனி யெகோவா தேவனை வணங்கக்கூடாது. ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு ஒரு ரூல் இருக்கு. யெகோவா தேவன் போட்ட ஒரு ரூல் இருக்கு. என்னை நீங்கள் அங்கங்கே வணங்க முடியாது. என்னை வணங்க வேண்டும் என்றால் நீங்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. அது அவரோட ரூல். இந்த யெரொபெயாம் எப்படி இதை மாற்ற போகிறான்? அவன் ஒரு சூப்பர் பிளான் வச்சான். யெகோவா தேவனே உங்கள் கடவுள் அல்ல. இஸ்ரவேலர்கள் 2 வழியில் எருசலேமுக்கு வரலாம். ஒன்று, வடக்கு ராஜ்யத்தில் மேலே போய் தான் வழியாக வெளியே வரலாம். இல்லைனா அப்படியே கீழே தெற்கு நோக்கி அப்படியே டைரெக்டாக நடந்து போய் பெத்தேல் வழியாக எருசலேமுக்குள்ளே போகலாம். பெத்தேலில் ஒரு பொன் கன்றுக்குட்டி வைத்தான். மேல் வழியாக இவர்கள் தான் வழியில் ஒரு பொன் கன்றுக்குட்டி வைத்தான். பார்டர்லேயே போகும்போது அங்கே 7 பண்டிகைகள் நடக்கும்போது இவனும் 7 பண்டிகைகள் வைத்தான். பணம், பொருள், பதவி, பாவம் எல்லாவற்றையும் கொடுத்து இஸ்ரவேலர்களை பொன் கன்றுக்குட்டி வணங்குகிறவர்களுக்கு மானியம் கொடுத்து பொன் கன்றுக்குட்டியும் தேவதைகளுக்கு தீர்க்கதரிசிகளை உருவாக்கி 10 கோத்திரத்தை சீரழித்தான், தான் ராஜாவை இருக்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் அவனுக்குள்ள பொலிட்டிக்கல் ஃபியர். இந்த இஸ்ரவேல் ஜனங்க இன்னைக்கு என் பக்கம் வந்துட்டாங்க. எந்த மிஸ்டேக்கில் அவங்க வர போகிறாங்க என்பதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி என் பக்கம் வந்துட்டாங்க. அடுத்த வருஷமே ஆலயத்துக்கு போனால் அவங்க ராஜாவை பார்த்துருவாங்க. அவங்க ராஜா யாருங்க?
ரெகோபயாமை பார்த்துவிட்டு ரெகோபயாம் பக்கம் திரும்பிடுவார்கள் என்று சொல்லிதான் அவன் தீட்டின சதி. ஹல்லேலூயா. நியூ வர்ஷிப் சைட்ஸ், நியூ பிரீஸ்ட். The tribe of Levi has been thrown out. ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் துரத்தப்பட்டார்கள். But the Bible condemned it. The prophets of God condemned it. அவனுடைய ராஜ்யம் பெரும் பகுதி பயங்கரமான ராஜ்யமாக இருந்திருக்க கூடும். But the prophets condemn it. They doesn't like it. Hallelujah. இந்த இவனுடைய காலத்தில் தான் இப்படி வந்தது. கர்த்தர் இவன் மூலமாக நடந்த ஒவ்வொன்றையும் சீர் செய்ய இயேசு ராஜா வரும் வரைக்கும் அது செய்து முடியாததாய் இருந்தது. அப்படி என்னங்க ரெகோபயாம் தவறு செய்தார்? ஓகே, நம்ம பார்க்கலாமா? எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஆமென். 2 பேரும் வந்துட்டாங்க. ஒருத்தன் உயர் பதவியில் இருக்கிறான். ஹீ இஸ் இன் இஸ் டைம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். மேக் ஹே while the sun shines. சூரியன் சூடாக இருக்கும்போதே நீ வைக்கோலை காயப்பட்டுக்கொள் என்பது தான். ஆமென். ரெகோபயாம் என்ன நினச்சான்னு தெரில, ராஜாவாயிட்டான். ஆமாம், எந்த அளவுக்கு நமக்கு பதவிகள் உயர்ந்து உயர்ந்து போகிறதோ நம் வார்த்தைகள் மிகவும் சுருக்கமாக இருக்க வேண்டும். பெரியவங்க சொல்லுவாங்க 100 வார்த்தை பேசுகிற இடத்துல 3 வார்த்தை பேசுன்னு சொல்லுவாங்க. ஆமென். வார்த்தையினால் வருகிற மிஸ்டேக். ஓகே, ஒரு சைடு ராஜ்யம் கட்டப்படுகிறது, ஒரு சைடு ரெகோபயாம் பலப்படுகிறான், இன்னொரு பக்கம் ரெகோபயாம் பலவீனப்படுகிறான். சாலமோன் இருந்த வரைக்கும் எல்லாமே அண்டர் கண்ட்ரோல். ஹல்லேலூயா. சாலமோன் இருந்த வரைக்கும் nobody can take power. ஏன்னா அவர் எல்லாமே பக்காவாக வைத்திருந்தார். சாலமோன் இருந்த வரைக்கும் எல்லாமே சரியாக இருந்தது. ஆனால் சாலமோனுடைய மடிவுக்கு பின்பு things are going to change. ஒரு மரணம் பல பிரச்சனைகளை கொண்டு வரும். உலகத்தில் பெரும் பெரும் தலைவர்கள் மரிக்கும் பொழுதெல்லாம் டிசிஷன் ஹேஸ் டு பி மேட். அதனால் தான் தாவீது எக்ஸலண்ட்டாக தான் உயிராக இருக்கும்போதே தன் மகனை ராஜாவாக்கி விட்டு சென்றார். சாலமோனே, நீ உயிராக இருந்தாயே, உன் மகனை ஏன் ராஜாவாக்கவில்லை? நீ ஞானியாய் இருந்தாயே, உன்னை போன்று ஞானியே இல்லையே, உனக்கு பிறகு குழப்பம் வந்தால் எப்படி என்று நீ சாவதற்கு 1 ஆண்டு முன்பதாகவாது உன் மகனை ராஜாவாக்கிவிட்டு எல்லாவற்றையும் சீர் செய்திருக்கலாமே. He did not have a better plan. யார்பா இந்த யெரொபெயாம்? நீங்கள் பின்னாடி இனிமே 2 நாளாகவும் படிக்கும்போது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க. பல நேரம் நீங்கள் அழற நிலைமெல்லாம் நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் விஷயத்தை இஸ்ரவேலுக்கு செய்து விட்டு போவான். ஏன் இஸ்ரவேல்னு சொல்கிறேன்னா, இனிமே இவன் பிரிச்சுட்டு போகிற நாடு பேரே இஸ்ரவேல் தான். மீதி விட்டுட்டு போனான், அது பேர் யூதா என்று வந்துடும். இன்றைக்கு நீங்களும் நான் இஸ்ரவேல் என்கிற நாடை பார்க்கிறோம், ஆனால் உள்ள மக்களை யூதர்கள் என்று சொல்லுகிறோம். ஏன் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லவில்லை என்றால், மீதம் இருந்த யூதர்கள் மட்டுமே மிஞ்சினார்கள். இவனால் பிரித்து கொண்டு போன 10 இஸ்ரவேலர்களுக்கு இன்றைக்கு வரலாறு சொல்லுகிறது த லாஸ்ட் ட்ரைப்ஸ், காணாமல் போன 10 கோத்திரங்கள் என்று. If you leave God, you will be lost. If you follow Baal, you will be lost. If you follow the worship of the temple of golden calf, you will be vanished, you will be banished, you will be found nowhere என்று சொல்லுகிறது. எடுத்துக்காட்டாகத்தான் இந்த யெரொபெயாம் வருகிறான். இந்த 2 வசனத்திலே இந்த யெரொபெயாமை பற்றி நாம் என்ன என்று பார்த்தோம் என்று ஆழம் பார்க்கும்போது, இவன் எப்பிராயிம் கோத்திரத்தை சார்ந்தவன். ஹல்லேலூயா. எப்பிராயிம் எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? யாருங்க எப்பிராயிம்? எத்தனை பசங்க அவங்க? 2 பேர். என்ன அவங்க பேர் சொல்லுங்க. இல்லை, ஃபஸ்ட்டு பையன் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். 2வது பையன் அப்பா கையில் யோசேப்பு கொண்டு வருவார். டாடி, எனக்கு 2 பசங்க பிறந்திருக்காங்க. அப்பா சாக கிடக்கிறார். யாக்கோபு எழுந்து உட்காந்து, அப்பா யோசேப்பு சொல்லுங்க டாடி, இந்த 2 பசங்களை என் பசங்களாக கொடுத்துரு. இவங்க பர்த் சர்டிஃபிகேட்டில் ஃபாதர் நேம் ஜேக்கப்னு போட்டுரு. உனக்கு இனிமேல் பிள்ளைங்க பிறப்பாங்க, அவங்கள நீ எடுத்துக்கோ. இந்த 2 பசங்களை யாருக்கு கொடுத்துரு? எனக்கு எடுத்துரு. ஏன்னா நான் இந்த 2 குழந்தைங்களுக்கு டபுள் உன்னை எனக்கு பிடிக்கும்டா யோசேப்பு, நீ தான் என்னோட உயிர். யாக்கோபை கூப்பிட்டு உன் பையன் பேர் சொல்லுனா டக்குன்னு யோசேப்பு தான் சொல்லுவார். ரூபன் எங்கெங்கே போனா? ஏதோ மிஸ்டேக்கில் பிறந்தது, நான் ஆசைப்படலை, அது ஃபோர்ஸ் பண்ணப்பட்டது. உன் பையன் பேர் நான் யோசேப்பு. he will be very clear in it. யாக்கோபுக்கு யாரை தான் பிடிக்கும்? யோசேப்பு. 2வது பையன் பேர் பெஞ்சமின். மீதிங்க மனசு, ஏன்னா அவர் நேசித்த மனைவி ராகேல். ஓகே, இந்த யோசேப்பு தொலைச்சிட்டானுங்க, வித்துட்டானுங்க. ஆனால் கிருபையாக ஆண்டவர் உயிர் கொடுத்தார். ஆமென். உலகம் நம்மளை விற்று போட்டால் கூட கர்த்தர் நமக்கு உயிர் கொடுப்பார்.
உலகம் நமக்கு சதம் அல்ல, கர்த்தர் தான் நமக்கு சதம். நமக்கு தெரியும் எகிப்தில் யோசேப்பு பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். அது எப்படியோ யாக்கோபு கேள்விப்பட்டு போய் மகனும் அப்பாவும் சேர்றது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மரணம் என்பது மரணம் வருகிற நேரத்துக்கு முன்பதாக ஒரு நல்ல செய்தி வரும் என்றால் அது யாக்கோபுக்கு தான். அருமையான நல்ல செய்தி. அவன் வாழ்க்கையில் உள்ள எல்லா தோல்விகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தான் அவனுடைய மகன் யோசேப்பு. இந்த யோசேப்பு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி 2 பிள்ளைகளை கூட்டி கொண்டு வரான். பெரியவன் பேர் மனாசேப்பா, சின்னவன் பேர் எப்ராயிம். 2 பிள்ளைங்களும் மறந்துடாதீங்க, பெருமையாக இருந்திருக்கும். ஏன்னா யாரோட பசங்க? ஈஜிப்ட் பிரைம் மினிஸ்டரோட பசங்க. மீதி 11 பேர் இருக்கானுங்களா, அவங்க பிள்ளைங்களாம் நாடோடிங்க. இவன் யார்? 2 பிள்ளைகளுக்கும் பெருமை இருந்திருக்கும். இதுலேயும் இந்த இலசு பையன் என்னன்னு நமக்கு தெரிலங்க. எப்ராயிம் பற்றி நல்ல செய்தியே வரப்போகிறதில்ல. எப்ராயிம் பற்றி நம்ம கிடைச்ச ஒரே ஒரு நல்ல செய்தி, யோசுவா அந்த கோத்திரத்தை சார்ந்தவர், அவ்வளோதான். வேறு நல்ல செய்தி வரப்போகிறதே இல்லை. எல்லாமே பேட் நியூஸ் தான், நிறைய பேட் நியூஸ். அப்போ யாக்கோபு கையில் தன் 2 மகன்களை கொண்டு வரும்போது வலது கை பக்கம் பெரிய பையனையும் இடது கை பக்கம் சின்ன பையனையும் வைப்பார். ஆக யாக்கோபுக்கு முன்னாடி வலது கை வைக்கிற இடத்துல மனாசே இருக்கிறான். தாத்தா கையை கிறிஸ் பண்ணுவார், இப்படி பண்ணுவார். டேடி 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 பெரிய பையன் கரெக்டாக வச்சுருக்கேன் டாடி. இல்லை, நான் இளையவனைத்தான் ஆசீர்வதிக்க போகிறேன். அப்படி நடுவில் பூந்து தாத்தாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்தோன்னே, ஏன்னா இந்த தாத்தாவுக்கு தெரியும் பெரிய பையனா நான் பிறக்கலை, அதனால் நான் படாத பாட்டுப்பட்டு பெரிய பையனோட ஆசீர்வாதத்தை வந்தேன். இவன் சின்ன பையனாக பிறந்திருக்கான், இவனுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன் என்று கொடுத்தார். ஏன்லாம் நமக்கு தெரில, அந்த தாத்தா ப்ளஸ் பண்ணிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பையனா யார் மாறிட்டான்? எப்ராயிம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தான் பெருசு, நான் தான் ஒஸ்தி, நான் தான் பெரிய ஆள். யூதானா பெரிய யூதா, தாவீதுனா பெரிய தாவீது, சாலமோன்னா பெரிய சாலமோன். உங்களுக்கு புரியுதா? யூதர்கள்னா பெரிய யூதர்கள். நான் தான் பெருசாவேன். கர்த்தர்னா எனக்கு பொன் கண்டுக்குட்டியை வச்சே வளர்ந்துருவேன். The ideology behind Ephraim, the worldly ideology. Hallelujah. He is a skilled worker. சாலமோன் காலத்தில் அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். நீங்கள் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, இவன் நேபாத்தின் குமாரன் எப்ராயிமன், சாலமோனுடைய வேலைக்காரன். அவனுடைய தாயின் பேர் ஜெரோயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் தன் கரத்தை சாலமோனுக்கு விரோதமாக நீட்டப்பட்டதாக இருக்கிறது. யாருக்கே விரோதி அவன்? அப்பாவுக்கு விரோதி ஒன்றா நமக்கு ஃப்ரெண்டாகி நம்ம கட்ட வர மாட்டான், நம்மை உடைக்க வருவான். தேவனுக்கு விரோதிகள் நமக்கு ஒரு நாளும் உதவி செய்ய மாட்டார்கள். ஹல்லேலூயா. அப்பா காலத்திலே அவன் ப்ராப்ளம். தன் கையை உயர்த்தினபடினால் சாலமோன் had to take some disciplinary action. சாலமோனுக்கு வயசாயிருச்சின்னு தெரிஞ்ச பிறகு அவன் யோசிச்சுட்டே இருந்தான், யூதாவை ஒரு நாள் தட்டிட்டு நான் என்ன ஆவேன்? எப்ராயிம் வரும். அவன் ஜாதி பற்றி பேசுகிறான். யூதாவோட யார் பெருசு? எப்ராயிம். தாத்தாக்கள் யார் ஆசீர்வாதம் வாங்கினது? நாங்களாம் யார் தெரியுமா? யோசேப்போட பிள்ளைகள். யூதா நீ யார்? லேயாளோட பிள்ளை. நீ யார்? நீ என்னடா யூதா? நீ என்ன பேசியிருப்பான்? அவன் மறந்துட்டான். கர்த்தர் ஆபிரகாமோடு வாக்குதத்தம் பண்ணின பிறகு, உன் தாத்தனாகிய யாக்கோபோடு வாக்குதத்தம் பண்ணின பிறகு, தாவீதோடு ஒரு வாக்குதத்தம் பண்ணி இருக்கிறார், ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார் என்பதை அவன் மறந்து போனான். அவனுக்குள்ளே இன்னும் நாங்கள் தான் எப்ராயிமர். சாலமோன் காலத்திலே கையை உயர்த்தினான். நான் தாண்டா ராஜா சாலமோன், நீ யூதன், நான் எப்ராயிமன். தாத்தா கையில் ஆசீர்வாதம் வாங்க. உங்களுக்கு புரியுதா? தலைமையில தாத்தா கை வச்சுட்டாருன்னா யாருக்கு தாங்க சொத்து? நான் தான். ரூபன் மிஸ் பண்ணிட்டாப்ல. அவருக்கு ஃபேம், அவருக்கு ஷேம், அவருக்கு ரொம்ப கெட்ட பேர் பைபிள் போடப்பட்டிருக்கு. அவர் பண்ணாத தப்பு பண்ணிட்டார், அது பண்ணவே கூடாது. அதனால் ரூபன் அவர் காணவே காணும், எங்கேயுமே அவர் இருக்க மாட்டார். நெக்ஸ்ட் யூதா வருகிறது. எப்படிங்க யூதா நடுவில் வந்து பூந்து ஆசீர்வாதத்தை தட்டிட்டு போச்சு? கிங் டேவிட், த கிரேட் ஹீரோ ஹூ எவர் லிவ்டு இன் பிளானட் எர்த். ராஜா என்று சொல்லக்கூடிய இயேசு ராஜாவுக்கு அடுத்தபடியாக ராஜா என்கிற பவர் எல்லா அங்கங்களிலும் எல்லா அம்சங்களிலும் ஒரு தலைவனுக்கு நிற்கும் என்றால் அது தாவீது மட்டும்தான். தாவீதோட பேரனோட தாவீது அடிக்க முடியல, எப்ராயிமால சாலமோன் அடிக்க முடியல, பேரனை அட்டாக் பண்ணிட்டான். படிக்கும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அடப்பாவிங்க, இஸ்ரவேலை ஓடிச்சிட்டிங்களடா, சொத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிருக்கலாமேடா, கோல்டெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிருக்கலாமே, ராஜ்யத்தை உடைத்து விட்டாயே. யுவர் வேர்ட்ஸ், யுவர் ஆக்ஷன்ஸ் ஹஸ் broken the kingdom of God. கர்த்தர் அனுமதிச்சாரா?
இல்லை, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். சில நேரத்தில் மனிதர்கள் செய்கிற செயல்களில் கர்த்தர் தலையிடவே முடியல. காட் ஹிம்செல்ஃப் இஸ் பிகமிங் ஹெல்ப்லெஸ். ஆண்டவருக்கு இது ஆஃப்டர் மேத் என்ன பண்ணலாம், இப்படி உடைச்சிட்டான், இப்படி பண்ணிட்டான், சபையை உடைச்சிட்டான், ஊழியத்தை உடைச்சிட்டான், குடும்பத்தை கெடுத்துட்டான், திரும்பி எப்படி கட்டலாம் தான் கர்த்தர் பார்த்துனுங்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் பண்ணுற மிஸ்டேக்கு அப்புறம் ஆண்டவர் ஆஃப்டர் மேத் பண்ணுறதுக்கு படாத பாடு. அதனுடைய உச்சக்கட்ட தினமாக இயேசுவே சிலுவையில் வந்து மரிச்சார். ஆதாம் ஏவாள் பண்ண தப்பு இப்போ வரைக்கும் ஆண்டவர் தான் சரி செய்து கொண்டிருக்கார். நம்ம சரி பண்ணல, நம்ம ஆண்டவரை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த யெரொபெயாம், இந்த ரெகொபெயாம் மறக்காதீங்க. இந்த யெரொபெயாம் பற்றி ரொம்ப பேட் ஹிஸ்டரி இவ்வளோ தான் நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். எனக்கு ரொம்ப குறைந்த நேரம் இருக்குது. சப்ஜெக்ட் என்னவென்றால், இந்த இடத்திலே இவன் ராஜாவான பிறகு எல்லாரும் அவனை பார்க்க வருகிறார்கள். The whole Israel is coming to meet him. ராஜாவாயிட்ட பிறகு எல்லாருக்கும் ஒரு எண்ணம், நான் யாரை பார்ப்பேன், ராஜாவை பார்ப்பேன். ராஜா கையில் வேண்டியதை கேட்பேன். ராஜா முதல்ல ஜனங்க ராஜாவை பார்க்கும்போது என்ன கேட்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் ராஜ்யத்தில் நான் எப்படி இருப்பேன்? கரெக்ட் தானே? கோன் உயரும் பொழுது குடி எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா, கரெக்ட் தானேங்க? கோன் உயரும்போது வரப்பு எப்படி இருக்கும்? கோன் உயரும் பொழுது நெல் எப்படி இருக்கும்? When the king is raised up, what about the people? ஆமென். பிரஜைகளின் நிலை என்ன? ஸோ வருகிறாங்க. ஃபஸ்ட் டெஸ்ட் இஸ் த பெஸ்ட் டெஸ்ட். தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு மனிதன் நம்மை கேள்வி கேட்டால் we should be answerable. பலர் ஒன்றா சேர்ந்து ஒரே கேள்வி கேட்டால் we are dangerously answerable. ஒருத்தர் நம்மளை பார்த்து ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டாங்கன்னா நான் அப்படின்லாம். எல்லாருமே ஒரே கேள்வி கேட்குறாங்கன்னா நம்ம கூலாக இருக்க முடியாது. we should be very careful in our answers. அவங்க நம்மளை விட்டு போனாங்கன்னா நம்ம ராஜாங்க போயிடும், நம்ம பவர் போயிடும், நம்ம மரியாதை போயிடும், நம்ம ஃப்யூச்சருமே மாற்றி எழுதிக்க வேண்டியதுதான். அப்படி என்னங்க அது 12 பேர் செய்தார்கள். 12 பேர் வருகிறார்கள். அவர்கள் வந்து கேட்கிற கேள்வி 4th verse, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். ஹல்லேலூயா. உம்முடைய தகப்பன் எங்கள் மேல், மீனிங் டு சே என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாரத்தை ஒரு மன்னன் மக்கள் மீது என்ன வரியை வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? டாக்ஸஸ். வெரி குட்மா, கரெக்டாக சொல்லு. டாக்ஸ் என்னன்னா பாருங்க, டைரக்ட் டாக்ஸா. ஆமீன். கம்பல்சரி லேபர் ஃபோர்ஸ். உன் வீட்டில் ஒருத்தன் என்னோட மிலிட்ரியில் வேலை செய்யணும், என் வீட்டு வேலைக்காரனாகும். உன் வீட்டில் பெண்கள் பிறந்தால் அதில் ஒரு பெண் இங்கே வந்துடணும். எவ்ரிதிங் வாஸ் கம்பல்சரி. எல்லா வகையிலும் டேக்ஸ் வசூலிச்சான். அவன் பணக்காரனா ஆடம்பரமாக வாழ்றதுக்கு பணம் வேணும். வெளிநாட்டிலேருந்து ஏதோ கொஞ்சம் கோல்டு எடுத்துகிட்டு வந்துட்டார். கோல்டை எப்படி லிக்விஃபை பண்ண முடியாது. அன்னைக்கு கேஷ் ஃப்ளோ தேவை. அரிசி வேணும், நெல் வேணும், பொருள் வேணும், கோதுமை வேணும். மக்கள் மீது திணித்தான். He had 12 governors. 12 கவர்னர்மார்களை வைத்துக்கொண்டு மக்கள் மீது அதிக பாரத்தை சுமத்தி he laid heavy taxes. ஹல்லேலூயா. பெரிய ப்ராப்ளம் வந்து நிற்குது. ராஜாங்கம் வரும்போது எடுத்ததுமே டாக்ஸ் இஷ்யூ தான் வருது. டேக்ஸை குறைங்க. எல்லா கவர்மெண்ட்லேயும் எல்லா நாட்டிலையும் தான். புது ஆட்சி வந்தது எதை தான் கேட்பாங்க? டேக்ஸ். ஆமேன். வரி எப்படி? டேக்ஸ் ஆன் குட்ஸ், பொருள்கள் மேலே டேக்ஸ். ஃபோர்ஸ்டு லேபர், ஜனங்க கட்டாயப்படுத்தி வேலை செய்ய வைத்தார்கள். தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பணம், எல்லாவற்றையும் பண்ணதுனால இஸ்ரேல் ஹேட் அ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின். இஸ்ரேல் மக்கள் மத்தியில் பணத்துக்கு பற்றாக்குறை இருந்தது, பண கஷ்டம் இருந்தது. சிலர் சொல்கிறார்கள் 40% வரி விரிச்சானா. நீங்கள் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினீங்கன்னா 4,000 உங்கள் ராஜா எடுத்து போயிடுவார். உங்கள் ராஜாவோட கல்யாணங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்கள் ராஜாவோட ஃபுட்டு பற்றி உங்களுக்கு தெரியும். உங்கள் ராஜா அவர் வீட்டுக்கு சோறு செய்ய மாட்டார், ஊருக்கே சோறு செய்வார், எல்லாம் சாப்பிடுவான். இப்படி ஒரு சூழ்நிலை அட்ரஸ் பண்ணுகிறார்கள். பாருங்கள், நீர் உம்முடைய தகப்பன் சுமத்துகிற கடினமான வேலையும் அவர்கள் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். They were very clear in their question. They were also very clear in their demand, in their request. நம்ம வழியில் சொல்லணும், உங்கள் அப்பா லோடு வச்சார், நீங்கள் என்ன பண்ணுங்க? குறைங்க. ரைட்டா தப்பாப்பா ஜனங்க கேட்குறது? நீங்கள் சொல்லுங்கள், ரைட்டா தப்பா? ஆமாம். நம்மக்கிட்ட பப்ளிக், நம்மக்கிட்ட சாதாரண மக்கள் வந்து நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்ளத்தை சொன்னாங்கன்னா they are right. சால்வ் பண்ண முடிஞ்சால் சால்வ் பண்ணோம், இல்லை சால்வ் பண்ண பிளான் பண்ணோம், இல்லைனா அவங்களையாவது சால்வ் பண்ணி அனுப்பணும். பிரச்சனையை அப்புறம் சால்வ் பண்ணுறோம், அவங்கள என்ன பண்ணோம்? ஆமாம், ஒன்று சால்வ் பண்ணுற பொசிஷனுக்கு நம்ம போயிடணும். என்ன இஸ் த ரிக்வெஸ்ட் ஆஃப் த பப்ளிக்.
இவன் வந்து பப்ளிக்கை பார்த்து வளர்ந்தானா பார்க்காம வளர்ந்தானா தெரியல. அவன் சொல்லுகிறான், போய் 3 நாள் கழித்து வாருங்கள், 3 days. ஆமென். இந்த 3 நாளில் 2 மீட்டிங் போட்டார். ஒரு மீட்டிங் தன் தகப்பன் காலத்து என்ன மறுஉத்தரவு கொடுக்க வேண்டும் என்று தகப்பன் காலத்து மக்களிடம் கேட்க போகிறான். அல்லேலூயா. 6ஆம் வசனம், தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறுஉத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை கொடுக்கிறீர்கள் என்று கேட்டான். அப்பா காலத்து ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேருக்கு உங்கள் அப்பா காலத்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ரெண்ட் ஆகுறாங்க? உண்மையாக கை தூக்கணும், சும்மாலாம் கை தூக்கணும். உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகுறாரா? ஃபோன் பண்ணி பேசுவாரா? உங்கள் அப்பா காலத்து ஃப்ரெண்டு பேசுவார்? நல்ல ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்களா? அப்பா காலத்து ஃப்ரெண்ட்ஸ் அவசியம். அப்பாக்கே ஃப்ரெண்டுனா, அப்பாக்கே அவரை பிடிக்கும், அவருக்கு நம்ம அப்பாவை பிடிக்கும்னா எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க நம்மளை ரொம்ப நேசிப்பாங்க. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. அந்த ஃப்ரெண்ட்ஸை எப்படி நேசிப்பனோ அதை விட அதிகமாக அவன் குழந்தைங்கள நேசிப்பேன். ஐயோயோ, என் ஃப்ரெண்டு, என் நண்பனோட குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒன்றுனா என் குழந்தை மாதிரி. நம்ம அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம அப்பாவை நேசித்தாங்க, நம்ம அப்பா அவரை நேசித்தாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸு நமக்கு நல்லது மட்டும் தான் பேசுவாங்க. அவங்களால பணம் கொடுத்து உதவ முடியலனாலும் சரி, எதுவுமே பண்ண முடியல சார், ஆலோசனை கரெக்டாக கொடுமா. அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தாரு தெரியுமா சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க தெரியுமா? அப்பா காலத்து ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கேட்குறான். கரெக்டான பதில் கொடுத்துட்டாங்க. பெரியவங்க எக்ஸலண்ட்டாக பதில் கொடுத்துட்டாங்க. அமைச்சர்கள், ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. வாங்க 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 எல்லாரும். அவங்க சொன்னாங்க, ஜனங்களுக்கு சொல்கிறதை கேளு, ஜனங்களுக்கு தயவையும் பட்சத்தையும் காண்பித்து அவர்கள் நல்வார்த்தைகளுக்கு செல்வீரனால் என்றைக்கு அவர்கள் உமக்கு ஊழியக்காரர்களாக இருப்பாங்க. See, we are not buying people, people buy themselves into leadership. Leaders தலைவர்களே, ஊழியத்தில் முன்னோடியாக இருக்கிறவர்களே, ஊழியத்தில் வருகிற பாஸ்டர்மார்களே, பெரியவர்களே, தலைவர்களே, நீங்கள் ஜனங்களை பணம் கொடுத்து வாங்கவில்லை, அவர்களே உங்கள் தலைமையின் கீழ் தங்களை விற்று போடுகிறார்கள். இது லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு கோட். people buy into their leaders. அவங்களே வந்து ஊழியம் செய்கிறார்கள். இது எங்கள் பாஸ்டர், இது எங்கள் ஐயா, இவருக்கு நான் ஊழியம் செய்வேன், இவருக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், நான் இவரு கூட இருப்பேன், இவர் சொல்கிறத கேட்பேன்னு வருவாங்க. people buy into their leadership. சொன்னாங்க, அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்துவிடு. அவங்க ஒன்றும் சொத்து கேட்கல, கேட்டாங்களா? ராஜ்யத்தை கேட்கல, கேட்டாங்களா? வரிய குறை. we should respect the people who are surrounding us. நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். point to note, the people should not get hurt. தலைவன் பதவி எதுவும் தெரியுங்களாங்க? பேர் இருக்கும், ஆனால் காயம் மக்களோட அதிக காயம் தலைவர்கள் தான் இருப்பாங்க. நம்முடைய தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்முடைய லீடர்ஸ் இருக்காங்க, நாட்டு ஆள்றவங்களாம் இருக்காங்க. அவங்க கையில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா பதவி பெருசு, காயமும் பெருசு. நேராக யாரை திட்டிடுவாங்க? பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க தான் திட்டுவாங்க. பதவி பெருசு, ஆனால் என்ன பெருசு? காயமும் பெருசு. வந்தாங்க, தகப்பன் வழி ஆலோசகர்கள், முதியோர்கள் ஆலோசனை சொன்னாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆலோசனை கொடுத்தாங்க. அவங்க ஆலோசனை என்ன தெரியுமா? வாலிபர்கள் அவர்கள் நோக்கி 10ஆம் வசனம், உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய பதில் என்னவென்றால், 11ஆம் வசனம், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன், என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினால் தண்டிப்பேன் என்று சொல்லும் என்றார். ஏங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பெரியவங்களை பற்றி தெரியவே தெரியாது. பெரியவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வைக்கிறதுக்குள்ள நம்ம படாத பாடு பண்ணோம். அங்கிள் ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேன், அங்கிளுக்கு டீ போட்டு தர மாட்டேன். அந்த அங்கிள் பற்றி நமக்கு தெரியும், இந்த வீடு வாங்குறதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஒரு நாள் எங்கள் அப்பா ஒரு அங்கிளுக்கு ஸ்தோத்திரம் சொன்னார். நான் சின்ன பையனாக இருந்தேன், நான் ஸ்தோத்திரம் சொன்னேன். சொல்லிவிட்டு அவர் ரொம்ப பேசிகிட்டே இருந்தார்ப்பா, அந்த அங்கிள் ரொம்ப பிளேடு போடுறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்ட பிறகு எங்கள் அப்பா எங்கள் அம்மா உட்கார வச்சு பேசினாங்க. இப்போ நீ உட்காந்துக்கிறிய வீடு அது 3 போர்ஷனாக இருக்குது. அதில் ஒரு போர்ஷனை நம்ம வாங்க முற்படும் போது நமக்கு கொடுக்கறதுக்கு அந்த ஓனரும் வரல, வேறு யாரோ கை நிறைய காசு வச்சுட்டு அந்த லேண்டை வாங்க இருந்தாங்க. அந்த அங்கிள் தான் வந்து நின்று சொன்னார், என் நண்பனுக்கு அந்த லேண்டை நீ கொடுக்கணும், ஏன்னா அந்த ஓனரும் அந்த அங்கிளுக்கு ஃப்ரெண்டா, என் நண்பனுக்கு தான் தரணும், அவன் புள்ள குட்டிக்காரனாக இருக்கான், அவன் பள்ளத்தில் கஷ்டப்படுறான், பக்கத்து பிளாட்டு பள்ளத்தில் இருக்குது, இந்த மேடான நிலத்தை கொடுன்னு சொன்னாரேடா. அந்த அங்கிள் சொன்னதுனால தான் இன்றைக்கி அந்த லேண்டு எனக்கு பார்க்கும்போது அதுக்கப்புறம் அந்த அங்கிளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு. நம்முடைய பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண எத்தனையோ பெரியவங்க இருப்பாங்க. நம்ம வயசு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணா ஒன்றும் ஹெல்ப் பண்ணியிருப்பான். நம்ம பைக்கு பஞ்சர் ஆகும்போது உங்கள் கூட பைக் ஓட்டியிருப்பான், இல்லை உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் ஜிபே பண்ணியிருப்பான். ஆமேன். பெரியவங்க சொல்கிற ஆலோசனையை கேட்டு நடவாதபடி நண்பருடைய ஆலோசனை கேட்டு தயாராக இருக்கிறான். 3ஆம் நாளில் வருகிறார்கள். 8 வயசில் சாலமோன் ராஜாவாயிருப்பார்னு சிலர் சொல்கிறாங்க, 12 வயசில் சாலமோன் ராஜாவாயிருப்பார்னு சொன்னாங்க. இவன் எத்தனை வயசில் ஆனான்னு தெரில, ஏறக்குறைய என் கணக்கு 30 வயசுக்கு மேலே தான் இவன் ராஜாவாகிறான்.
ஞானம் இல்லாமல் நடந்து கொண்டான். வயசோ பெருசு, புத்தியோ சிறுசு. 3ஆம் நாளில் எல்லாரும் வந்தபோது அவனுடைய லேட்டஸ்ட்டு வார்த்தை. இப்போ நம்ம மொழியில் சொல்லணும்னா, வாலிப பிள்ளைங்க நீங்கள்லாம் கோட் சொல்கிறீங்களா, அதை என்ன சொல்லுவீங்க? பெரியவங்க சொன்னாங்கன்னா அது பேர் தத்துவம், பழமொழி. நீங்கள் சொன்னீங்கன்னா ரைமா, என்ன சொல்லுவீங்க அதை? என்னப்பா? கோட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா அது பேர் கெத்தான வேர்டு. என்ன வேர்டு அதுங்க சொல்கிறதுன்னு தெரில. அவனுடைய வார்த்தையை பாருங்கள், வாலிபருடைய ஆலோசனை பண்ணி பாருங்க. அவன் என்ன சொல்கிறான்? 14ஆம் வசனம், என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தான் வாதித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன். ஹல்லேலூயா. ஆமாம். அதிக பாரமாக்குவேன். சகல ஜனங்களும் வரும்போது 3ஆம் நாளிலே எல்லாம் பெரியவங்க. He doesn't know to give respect to the elders. இவன் பைபிள் படித்தவன் தான், அவங்க அப்பா காலத்தில் எல்லாம் சர்வ் பண்ணவன் தான். பெரியவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு கூட தெரில. திறமைகள் உதவாது மகனே, உன்னுடைய திறமைகள் உனக்கு உதவ போகிறதே கிடையாது. மறந்துடாதீங்க, மனித தயவுதான் உதவி செய்ய போகிறது. இயேசுவை பற்றி சொல்லுகிறது லூக்கா 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இயேசுவானவர் சொல்லுங்க, ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும். லாஸ்ட் பாயிண்ட், மனுஷ தயவு. யூ நீட் த ஃபேவர் ஆஃப் மென். நான் மனுஷால பகைச்சிப்பேன், எனக்கு திறமை இருக்குது, அந்த திறமை உதவே தூக்கி குப்பத்தொட்டில் போட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளோட திறமைசாலி உருவாயிட்டான். நம்ம ஜெனரேஷன் ஒரே வருஷம் தான் என்னெல்லாம் கேட்டா, இந்த நவயுக காலத்தில் இந்த வருஷம் தான் நான் பெரிய ஆள், அடுத்த வருஷம் இன்னொரு ஆள் அதே பதவிக்கு வந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அப்போ நீங்கள் எப்படி வாழ்றீங்க? கிருபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அனைத்து திறமைகளும் ஒரு வருடம் தக்க வைத்தாலே பெரிய விஷயம். போச்சு, நான் தான் பணக்காரன், அடுத்த வருஷம் நீ இல்லைப்பா, நான் தான் பெரிய இவர், அவர் போய்விட்டது. சாலமோனுடைய மகனுடைய விஷயத்தில் நாம் கற்றுக்கொள்வது, இப்படி சொன்னான், நான் இப்படி செய்வேன் என்று சொல்லும்போது இவனுடைய கேரக்டரை வச்சு ஆண்டவர் ஏற்கனவே சொன்ன தீர்க்க தரிசனம் முடிவடைந்து விட்டது. இவன் ஜனங்களை வெறுத்து விட்டான். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளே, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்கிறேன். காட் இஸ் த காட் ஆஃப் பீப்புள். ஆண்டவர் மக்களின் தேவன். நம்ம மக்களை ஹர்ட் பண்ணிட்டு ஆண்டவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு நினைக்காதீங்க, சத்தியமாக பண்ண மாட்டார். சாலமோன் பிள்ளைக்கே இந்த நிலை தான். ஆண்டவர் மக்களின் தேவன். பணத்தை போட்டு மக்களை சம்பாதிக்கணும், கரெக்டா? பலத்தை போட்டு மக்களை சம்பாதிக்கணும், நேரத்தை செலவழித்து மக்களை சம்பாதிக்க வேண்டும், கஷ்டத்தை போட்டு மக்களை சம்பாதிக்கணும். நம்முடைய மதர் சர்ச்சில் ஒரு ஸ்லோகன் சொல்லி தருவாங்க, இன்வெஸ்ட் யுவர் மணி ஆன் பீப்புள், இன்வெஸ்ட் யுவர் டைம் ஆன் பீப்புள், இன்வெஸ்ட் யுவர் எனர்ஜி ஆன் பீப்புள். உன் பலத்தையும் உன் பணத்தையும் உன் நேரத்தையும் மக்கள் மீது செலவிடு. இதுதான் தேவனுடைய சித்தம். முடிஞ்சிச்சிங்க. ஜனங்க கோச்சிக்கிட்டாங்க, அவங்க கிளம்பி போயிட்டாங்க. போகிறவங்க போகும்போதே சதி தயாராக இருக்கிறது. என்ன சதி? நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேனே, எப்ராயிம் கோத்திரம். யூதா பேசாத போதெல்லாம் எப்ராயிம் பேசும். யூதா கையில் ஆர்டர் பவர் ஆல்ரெடி கொடுத்துட்டார். ஏன்னா சாலமோன், தாவீது பவர்ஃபுல் கிங்ஸ். யூதானுடைய பவர் குறையும் போது யார் வரும்? த ஆன்டி டீம். அவர்கள் வந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். ரெகோபயாமை எதிர்த்தார்கள். ரெகோபயாம் இப்போ என்ன பண்ணார்னா, மிலிட்ரி அனுப்புகிறார் அவங்கள அடக்கிறதுக்கு. எல்லாரையும் கொண்டு போட்டாங்க. கை விட்டு போய் விட்டது ராஜ்யம். ரெகோபயாம் கையிலிருந்து யெரொபயாம் கையில் போய்விட்டது. What is the moral of this story? We need to listen to God. We need to listen to the word of God. We need to listen to the word of elders. Wrong decision can lead to division. தவறான முடிவுகள் பிரிவினைகளை உண்டாகும், பிளவுகளை உண்டாகும். இந்த பிளவுகளை கட்டி எழுப்பவே முடியாது. இந்த லாஸ்ட் பார்ட்டு பார்த்தோம்னா, ஜனங்க கோச்சிட்டு போயிட்டாங்களே, ஆள் அனுப்புகிறான். பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அனுப்பினான். 18ஆவது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அவனை கல்லெறிந்து கொண்டு போட்டார்கள். ரெகோபயாமே தப்பிச்சு ஓடுகிற அளவுக்கு போச்சு. இவர் மிலிட்ரி cannot stand in front of common people. பொதுமக்கள் இறங்கி அடிக்கிறாங்க. யார் ஓடிட்டுது? மிலிட்ரி ஓடிடுச்சு, ராஜாவே ஓடிட்டான். என்னால் வரைக்கும் இஸ்ரவேலை பிரித்தவன் இவன் தான். என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற மகன் மகன், இஸ்ரவேல் பிரிஞ்சிச்சு இல்லை. பைபிள் என்ன தெரியுமா எழுதுது? பிரிச்சிட்டான். சாலமோனோட பையன்
பிரிச்சிட்டான். சூழ்நிலையை பார்த்து அந்த யெரொபெயாம் என்கிற எப்ராயிமன் பிரிச்சிட்டான். கெடுத்துட்டான். என் ஜனத்தை பொன் கண்ணுக்குட்டி பக்கம் கொண்டு போய் கெடுத்துட்டான். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் சபிக்கப்பட்டவன். ரெகொபெயாம், உன் ராஜ்யம் இனி தங்காது, உனக்கு பின்பதாக வருகிற மக்கள் இனி தரம் குறைந்து போயிருப்பார். வாட் அபவுட் பேட் டிசிஷன்ஸ் டுடே? எடுக்கக்கூடாதுங்க. பெரியவங்க சொல்கிறத கேட்கணும், பெற்றோர் சொல்கிறத கேட்கணும், கர்த்தர் சொல்கிறத கேட்கணும். தலையில் கை வச்சு இந்த ப்ரேயர் பண்ணிட்டு ரேமாக்குள்ளே போகலாம். பெரியவங்க சொல்கிறத கேட்பேன், கர்த்தர் சொல்கிறத கேட்பேன், வேதம் சொல்லுவதை கேட்பேன், கர்த்தருடைய ஊழியர்கள் சொல்லுவதை கேட்பேன். என் உணர்ச்சிகளுக்கு நான் அடிமை அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு அடிமை. நம்ம கர்த்தருடைய பாதத்தில் சரணடைவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஷிகாரா பாத்தாலா கதாரா பாத்தாரா பரே தேனி புஷி தேரே பெகதேரே பெரே பெரே பாதாரா கதர். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை கர்த்தராக இருந்து வழி நடத்தும்படிக்கு அவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்தில் நம்முடைய ஆலோசனை கர்த்தராகிய நம்முடைய ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நமக்கு தேவனாகிய கர்த்தரே ஆலோசனை தந்து வழி நடத்த வேண்டும் என்று. அன்பின் தகப்பனே அப்பா, இன்றைக்கி எவ்வளோ ஒரு பெரிய ஒரு தகப்பனே சுகமான முடிவு தகப்பனேப்பா. நான் ஒரு ஜீவனுக்கும் இந்த அதிகாரத்தை எங்களோட பேசினேரப்பா. எங்களோட முடிவுகள் எப்போதான் இருக்க வேண்டும் என்று எங்களோட பேசினேன். நன்றி அப்பா. இனிமேல் எங்களை மறைத்து நீர் பேசுங்க, ஆசைவாடுங்க, பெரிய காலம் செய்யுங்க. இயேசுன்னு நல்ல பிதாவே, ஆமென். 2 நாளாகவும் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. முதியோர் சொன்ன ஆலோசனை அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்தவர்களும் தன் சமூகத்தில் நிற்கிறோமாகிய வாலிபரோடே ஆலோசனை பண்ணி. இன்றைக்கி நம்ம பார்த்தோம், அந்த மக்களின் தலைவர்கள் 12 தலைவர்களும் அவங்களோட சாலமோன் மகன்கிட்ட ஒரு நியாயத்தை தான் கேட்டார்கள். ஐயா, எனக்கு எங்களால் தாங்க முடியல, எங்களை உதவி செய்யுங்க என்று. முதலாவது ஒரு முதியவர்கள் ஆலோசனை சொல்கிறாங்க. ஆனாலும் அதில் அவனை திருப்தி அடையாமல் பிறகு ஒரு சில அவன் சமூகத்தில் இருக்கிற வாலிபரோடு ஆலோசனை கேட்கிறான். 2 ஆலோசனை கேட்ட பிறகு அவன் ஒரு தீர்மானம் செய்கிறான். நான் இனி இந்த வாலிபர்கள் ஆலோசனை தான் கேட்க போகிறேன் என்று. இது அவர் எடுத்த ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு விளைவை கொண்டு வருகிறது. தாவீது காலகட்டத்தில், சாலமோன் காலத்தில் இருந்த அனைத்து கோத்திரங்களுடைய சூழ்நிலை மிகவும் 2ஆக பிளந்து மிகப்பெரிய ஒரு இஸ்ரவேலிலே ஒரு மிகப்பெரிய மோசமான விளைவை ஏற்படுத்துகிறது.
இதில் ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் அநேக டிசிஷன் எடுக்கிற சூழ்நிலை இருக்கலாம். நமக்கு இரண்டு தரப்புகளும் நமக்கு ஆலோசனை கொடுக்கலாம். நம்முடைய பெரியவர்கள், நம் சமூகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள், ஆவிக்குரிய தலைவர்கள் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கலாம். மகனே, இந்த வாழ்க்கை இப்படி நடத்து, இதுதான் உன்னுடைய தேவ திட்டம் என்று ஒரு சில ஆலோசனைகள் நம்ம பெரியவர்கள் கொடுக்கலாம். அதே நேரத்தில் நம்ம கூட இருக்கிற சில வாலிபர்கள், இல்லை நம்ம கூட இருக்கிற பிள்ளைகள், இல்லை நமக்கு தெரிந்தவர்கள் ஒரு சில ஆலோசனை கொடுக்கலாம். அதெல்லாம் இல்லைப்பா, நீ அப்படியெல்லாம் செய்யாத, அதை செய்தால் நீ வாழ்க்கை எப்படி மாறிடும் என்று ஒரு சில ஆலோசனை கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த தீர்மானம் எடுக்கிற டிசிஷனை ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கையில் தான் கொடுத்துருக்கு. நாம் எதற்கு செவி சாய்க்க போகிறோம்? நாம் எந்த ஆலோசனைக்கு நாம் செவி சாய்க்க போகிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு வார்னிங்காக, ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்லுகிறார். ஒருவேளை நாம் அந்த முதியோருடைய ஆலோசனை கேட்டு, நம்முடைய ஆவிக்குரிய தலைவர்களாக இருக்கலாம், நம்முடைய ஜெபக்குரிய தலைவராக இருக்கலாம், அவருடைய ஆலோசனை கேட்டு நாம் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய போகிறோமா? இல்லை உலகத்தார் சொல்லுகிற ஒரு சில ஆலோசனை கேட்டு நாம் எந்த முடிவை எடுக்க போகிறோம்? இன்னைக்கு கண்ணில் மூடி அப்படியே கர்த்தரோடு நம்ம பார்க்கலாமா? நமக்கு ரெண்டு ஆலோசனை காதில் ஒழிச்சு கொண்டே இருக்கும். ஒன்று, நம்முடைய ஆவிக்குரிய தலைவர் சொன்ன ஆலோசனை, மகளே இதுதான்ப்பா ஊழியம், மகனே இதுதான் ஊழியம், மகனே வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், வாழ்க்கை இப்படி தான் நீ நடத்த வேண்டும் என்று சொன்ன ஆலோசனை காதில் இருக்கும். மற்றொரு புறம் அதுக்கு எதிரான ஒரு குரல்களும் நம்ம கேட்டுக்கொண்டிருப்போம். இல்லை இதெல்லாம் செய்யாதப்பா, இதெல்லாம் செஞ்சால் வாழ்க்கையில் பிழைக்க முடியாது, இதெல்லாம் செஞ்சால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் என்று நம்ம காதில் ரெண்டு ஆலோசனை கேட்டிருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஒரு தராசை போல தான் கேட்டுக்கிறோம். மகளே, மகனே, நீ எதற்கு உன் செவியை சாய்க்க போகிறாய்? ஒருவேளை நீ இன்றைக்கு உன்னை தாழ்த்தி, ஒருவேளை இன்னைக்கு உன்னுடைய நீ விட்டு கொடுத்து, கடினமாக இருந்தாலும், ஒருவேளை என்னுடைய முதியோர்களின் ஆலோசனைக்கு, என்னுடைய ஆவிக்குரிய தலைவர் ஆலோசனைக்கு நான் விட்டு கொடுக்கிறேன் என்று விட்டு கொடுத்தால், ஆண்டவர் சொல்ல, மகனுடைய எதிர்காலம் அது ஆசீர்வாதமாக இருக்கும். மகனே, உன்னுடைய எதிர்காலம் அது மிகவும் சிறப்புள்ளதாக இருக்கும். ஒருவேளை நீ அந்த ஆலோசனை தள்ளிவிட்டு நீ சென்றால், அது மிகவும், அது யாராலும் மாற்ற முடியாத ஒரு கோர காரியமாக மாறிடும் என்று ஆண்டவனுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு ஆண்டு சபத்தில் அப்படியே தாழ்த்து ஒப்பு கொடுக்கலாமாப்பா? எனக்கு தெரியுதுப்பா, ரெண்டு ஆலோசனை எது முக்கியம்னு எனக்கு புரியுதுப்பா. ஆனால் ஒரு சில நேரத்தில்ப்பா, அவர்கள் சொன்ன ஆலோசனை தான் நல்லது போல பிசாசுப்பா என் இருதயத்தை தூண்டி விடுகிறார்ப்பா. அவர்கள் சொல்றதுதான் சரி என்பது போல பிசாசு எங்க சூழ்நிலைகளை மாற்றி விடுகிறப்பா. இன்னைக்கெல்லாம் சாரி கேட்கிறப்பா, என்னோட முதியவர்கள் ஆலோசனை கேட்கிறப்பா, எங்களோட ஆவிக்குரிய ஆலோசனை கேட்கிறப்பா. சாரிப்பா, இந்த உலகம் எங்களப்பா உமக்காக ஊழியம் செய்ய விடாமல், இந்த உலகம் உமக்காக ஏதோ பணி செய்ய முடியாமலப்பா ஏதோ எங்களை இழுத்து கொண்டு பலவிதமான ஆலோசனை தந்து கொண்டு இருக்குதப்பா. ஒருபோதும் நாங்கள் அந்த ஆலோசனை கேட்க கூடாதப்பா. ஆண்டவரேப்பா, ப்ளீஸ்ப்பா, எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா. எங்களுக்கு விரோதமாக ஏற்படுகிற அந்த ஆலோசனைகளை இயேசுவின் நாமத்தை எங்கள் செவிகளிலிருந்து நாங்கள் நீக்கி போடுகிறப்பா. அப்பா, எங்களுக்கு விரோதமாக சொன்ன ஆலோசனைகளை சிந்தையிலிருந்து இயேசு நாமத்தால் நீக்கி போடுகிறப்பா. ப்ளீஸ்ப்பா, வேண்டாம்ப்பா, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்ப்பா, எங்களோட சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொய்யான சாக்குகளை அப்பா சொல்லி, பொய்யான காரியங்களை சொல்லி எங்களை வசப்படுத்தி அப்பா எங்களை துன்பத்துக்குள்ள ஆழ்த்துகிற எல்லா ஆண்டவரை தகப்ப நெகட்டிவ் தாட்ஸையும், எங்களை தகப்பன ஊழியத்தை விட்டு பிரிக்கிற எல்லா அந்த சொற்களின் நஸ்ரனாக இயேசு கிறிஸ்து நாங்களை கேன்சல் பண்ணுகிறப்பா. ஆண்டவரே, நாங்கள் கேன்சல் பண்ணுகிறப்பா. ஆண்டவரே, எங்களை ஆலோசனை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்களோட ஆவிக்கிற தலைவன ஆலோசனைகளை ஒப்பு கொடுக்கிறப்பா. அது கடினமா இருந்தாலும் பரவாயில்லப்பா, ஆனால் நீங்கள் அதில் நன்மையை வச்சிருக்க நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தகப்பனை தீர்மானித்து அது உமக்கு நாங்கள் சொந்தமாக நாங்கள் வைத்துக் கொள்கிறப்பா. அந்த ஒவ்வொருடைய நீர் கூட இருங்கப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, எங்கள் ஒவ்வொருடைய கூட இருங்க. அந்த டிசிஷன் எடுக்க நீ பலன் தருகிறீங்களே, உமக்கு நன்றி அப்பா. உண்மையில வாழ்க்கையிலப்பா நாங்கள் எந்த தவறான முடிவு எடுக்காதபடி ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்துங்கப்பா. நீர் எங்களை ஆலோசனை கத்தரா கூட இருங்கப்பா. நீர் எங்களை வழி நடத்தி பலப்படுத்தணுமா செபிக்கிறப்பா. உங்க கிருபை கூட இருட்டாரப்பா, உங்க தயவு கூட இருட்டாராச்சா. எங்க ஆலோசனை சொல்லுகிறவரே, நீர் எங்க ஆலோசனை சொல்லி நீர் வழி நடத்துக்கப்பா. எங்களோட சிந்தனைகளை, எங்களை எண்ணங்களை, என்னோட வாழ்க்கையின் அடுத்த கட்டங்களை ஒவ்வொன்றும் ஆவியானவர் உங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறப்பா. நாங்கள் பெரியவர்கள் நாங்கள் கீழ்ப்படிவோம் தகப்பனப்பா. பெரியவர்கள் நாங்கள் கீழ்ப்படிந்து நாங்கள் நடப்பு நாங்கள் சாட்சி கொடுக்கிறப்பா. நாங்கள் உறுதிமொழி எடுக்கிறப்பா. நீரை எங்களை பொறுப்பேற்று ஆசீர்வதிங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். கண் வைத்து
தேவஜனமே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்ப்போம். அவருடைய ஆவியை பெற்ற, நமக்கு ஆலோசனை சொல்லுகிற முதியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நாம் நடப்போம். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக அவருக்கு சாட்சிகளாக நாம் ஜீவிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம் and have a blessed day. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.